ஏய், உங்க பேச்ச நம்பி இந்த காஸ்டியூம்ல வந்திருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும்ல? ஜோ, இவளுக பேச்ச நம்பி எனக்கு இப்படி டோரா கெட்டப் போட்டு விட்டுருக்கே. பார்க்கிறதுக்கு கன்றாவியா இருக்கு. ஏய், கன்றாவியாலாம் இல்ல. பார்க்கிறதுக்கு நல்லா சப்பியா கியூட்டா தான் இருக்க. உனக்காக நான் இதை விட ஸ்பெஷலான ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜோ தான் வேண்டாம்னு சொல்லிட்டா. இதை விட ஸ்பெஷலா? என்னடி அது? சோட்டா பீம் காஸ்டியூம். சோட்டா பீம், சோட்டா பீம், சோட்டா பீம். அடி பாவிகளா, சோட்டா பீம் மேல சட்டையே போட மாட்டாரே. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். வந்த இடத்துல வளவளன்னு பேசாம வந்த வேலையை பார்க்கலாம். காலிங் பில் நமக்கு. இந்த காஸ்டியூம் போட்டதுல இருந்து என்னால கையை கூட தூக்க முடியலடி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளிய வாங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சியை திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஏய், நீங்க ரெண்டு பேரும் வெறும் கெட்டப் தான் போட்டுட்டீங்க. கேரக்டராவே மாறிடாதீங்க. அது என்னமோ தெரியுது. இந்த கெட்டப் பார்த்ததும் சாங் தானா வருது. வரும் ஏன் வாயிலே நல்லா வரும். உங்க பேச்ச கேட்டுதான் நான் இந்த கெட்டப்ல வந்திருக்கேன். சூர்யாவோட அக்கா மட்டும் இந்த சாரி அக்செப்ட் பண்ணல. உங்க மூணு பேரையும் அடிச்சு பறக்க விட்டுருவேன். ஏய், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த காஸ்டியூம்ல பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சு எப்படியோ சமாதானம் ஆயிடுவாங்க பாரு. சரி சரி பார்க்கலாம். ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீங்கலாம் என்ன தெரியல? நான் தான் டோரா. ஆனா டோரா ஒண்ணு தானே இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். ஹாய் குட்டி, நான் தான் பவர் ரேஞ்சர். நான் சூப்பர்மேன். ஆண்டி, நீங்க அன்னைக்கு என் மாமா படிச்சு தள்ளி விட்டவங்க தானே? சூப்பர்மேன் நல்லா தான் செய்வாங்க. நான் படத்துல பார்த்திருக்கேன். ஆனா நீங்க கெட்டவங்க. வெளிய போங்க. ஐயோ தங்கம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு ஆண்டி ஏதோ கோவத்துல இருந்தேன், அதனால இப்படி நடந்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சூப்பர்மேனா மாறி வந்திருக்கேன். சூப்பர்மேன் யாருக்காவது கெட்டது செய்வாங்களா சொல்ல? செய்ய மாட்டாங்க. சூப்பர்மேனாலே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. எல்லாரையும் காப்பாத்துவாங்க. கரெக்ட். அதே மாதிரி தான். உனக்கு வேணா நான் சுத்தி காமிக்கவா? சுத்தியா? அது ஆணி அடிக்க தானே யூஸ் பண்ணுவாங்க. அதை எதுக்கு காமிக்க போறீங்க? ஐயோ குட்டி, ஆண்டி அத சொல்லல. சூப்பர்மேன்னா வானத்துல பறப்பாங்கல, அத சொன்னாங்க. வானத்துல பறக்க முடியுமா? ஏண்டி, வாயை வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்படி நான் பறக்க முடியும்? அவங்க குழந்தையை நீ சமாதானப்படுத்தணும்னா பறந்துதான் ஆகணும். அடி பைத்தியக்காரிகளா, எப்படி நான் பறப்பேன்? ஆண்டி, நீங்க பறந்து காமிங்க. செல்லம், அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்டா. நீ வேற ஏதாவது பண்ண சொல்ல. நீங்க இப்ப பறக்கணும். பறக்கலைனா நான் உங்க கூட பேச மாட்டேன். அச்சோ, என் தங்கம்ல, ஆன்ட்டியால பறக்கலாம் முடியாதுடா. இல்ல, நீங்க சூப்பர்மேன் தானே, பறக்கணும். இல்லனா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். செல்லம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆன்ட்டி சாரி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னா எப்படி? உங்க சாரியை நான் அக்செப்ட் பண்ணனும்னா நீங்க பறக்கணும். ஜோ, எங்களை பார்த்து முறைக்கிறத விட்டு பறந்து காமி. ஏண்டி இப்படி வாயை விட்டீங்க? நானா ஏதாவது பேசி சமாதானப்படுத்திருப்பேன். இப்ப பாரு, என்ன பறக்க சொல்றா. குழந்தை தான் ஆசைப்படுதல, பறந்து காமி. ஆண்டி பறங்க. ஆண்டி லியா, அம்மா, ஆண்டி பறக்க சொல்லுங்க. என்னடி இதெல்லாம் கோமாளி வேஷம்? குழந்தையை கடத்திட்டு போறான்னு வந்திருக்கீங்களா? என்னது கடத்தலா? ஆமாடி, அன்னைக்கு என் வீட்டு குருவமாவை தூக்கிட்டு போய் சிக்கன் பிரியாணி செஞ்சு தின்னீங்கல்ல. இன்னைக்கு விதவிதமா காஸ்டியூம் போட்டுட்டு வந்து என் குழந்தையை கடத்த பாக்குறீங்க. அச்சச்சோ அக்கா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சாரி கேக்குறதுக்காக தான் இப்படி வந்தேன். சாரி பூரியெல்லாம் இங்க வேண்டாம், குப்பை தொட்டில போய் போடு. ஏய், நீ வேற, இவளா சூப்பர்மேன்? இவ சரியான சோனியக்காரி. உன்னோட மாமாவை பிடிச்சு எப்படி தள்ளிவிட்டான்? இவ கூட நின்னு பேசிட்டு இருக்க. உள்ள வாடி. சூப்பர்மேன், பவர் ரேஞ்சர் டோரா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க கூட விளையாடிட்டு வருவேன். ஐயோ பட்டு, என் கூட விளையாடணும் அவ்வளவுதானே? தாராளமா வா. ஏய், 4 பேர் இங்க இருந்து போறீங்களா இல்ல சுடுதண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்தவா? அம்மா, நீ உள்ள போமா. சூப்பர்மேன் நல்லா தான் செய்வாங்க. எனக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க. நீ அவங்களுக்கு கெட்டது செய்ய பாக்குற. ஏய், இவ உண்மையான சூப்பர்மேனா இல்ல சும்மா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணே இல்ல. ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க தான். நீ உள்ள போ. ஐ, ஒரு டிக்கெட் அவுட். ஜோ, நாங்க தான் சொன்னோம்ல. அக்கா, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டே இருக்க? கொஞ்சம் அங்க பாருடா. சூப்பரா வரேன்னு சொல்லி இப்படி சூப்பர்மேன் காஸ்டியூம்ல வந்திருக்கேடி. ஹாய். காய் பழம் எல்லாம் விக்கிறதெல்லாம் வெளிய எங்கயாவது வெச்சுக்கோ. என் தம்பி கிட்ட ஹாய் வைனா அடிச்சு மூஞ்சி முகத்துல பேத்துறேன். அட, என்னக்கா இவ்ளோ கோவப்படுறீங்க? இவ்ளோ கோவம் உடம்புக்கு ஆகாது. நானே உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அன்னைக்கு தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் சாரி பூரியெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் பார்த்து என் தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மட்டும் நினைக்காத. பேக் 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 பேக். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி தருவேன். பேக் 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 பேக்
ஏய், நீங்க வேற ஏண்டி? இல்ல ஜோ, இந்த காஸ்டியூம் போட்டதுல இருந்து வாய் நிக்க மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படிதான் லூஸ் மாதிரி நடந்துப்பாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க திட்டுறத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க. எது உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் லூசா? இருக்கறதுலயே பெரிய லூசு நீதான். ஓ, தேங்க் யூ. ஏய், இவ்ளோ திட்டிட்டு இருக்க, கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம நின்னுட்டு இருக்க. நான் தப்பு பண்ணிருக்கேன், அதனால நீங்க திட்டுறீங்க. தப்பு பண்ணாம என்ன திட்டுறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு வார்த்தை பேச கூட நான் விட மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அதை மொத்தமா கொட்டிருங்க. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஏய், நீ ஏன் பல்ல கட்டி நிக்கிற? உள்ள வாடி. எனக்கு இந்த சூப்பர் ஆன்ட்டி தான் வேணும். பாரு, சிரிச்சிட்டே இருக்காங்க. அடிங்க, போட்டன வை, உள்ள வாடி. இங்க பாரு, இந்த மாதிரி விதவிதமா காஸ்டியூம் போட்டு கோமாளித்தனம் பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் பார்த்தேன், உங்களை கொன்றுவேன். ஏய் என்ன இதெல்லாம்? சூப்பரா வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இப்படி சூப்பர் உமன் காஸ்டியூம்ல வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா, இது யார் கொடுத்த ஐடியா? நானே, அது நானே. ஆமா, உன் பக்கத்துல நிக்கிறது யாரு? என்ன தெரியாதா? 90 கிட்ஸோட ஃபேவரட் பவர் ரேஞ்சர் ஓ, இப்படி வீங்கி போன மாதிரி ரெண்டு பேர் நிக்கிறாங்களே, அது டோராங்க. டோரா பார்த்ததில்ல? டோரா பாத்திருக்கேன். இப்படி பெரிய சைஸ் டோராவை இன்னைக்கு தான் பாக்குறேன். எப்படியோ உங்க வீட்ல ஒரு டிக்கெட் காலி பண்ணியாச்சு. இனி மிச்சம் இருக்கிறது உங்க அக்கா தான். குழந்தை மனசுல நான் நல்லவங்கிற பேர் எடுத்துட்டேன். எனக்கு இன்னைக்கு அது போதும். ஆனா என்னோட அக்கா இன்னும் ஒண்ணு மன்னிக்கலையே. அதுக்கு இன்னொரு பிளான் வச்சிருக்கோம். எது இன்னொரு பிளானா? இங்க பாருமா தாயி, நீ பண்ண வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கோமளித்தனம் பண்ணாத. பாக்குறதுக்கே சிரிப்பா இருக்கு. சரிங்க, இந்த தடவை உங்க அக்காவுக்கு ஒரு பிளான் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அத இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். ஏய் இருடி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன். நீ என்னடா உடனே கிளம்புற? Dress பாருங்க, இத போட்டுட்டு கை கால கூட அசைக்க முடியல. வேர்த்து கொட்டுது. வேற Dress மாத்தினாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி அவ்வளவுதானே, என் கூட வா, வந்து ட்ரெஸ் மாத்திக்கலாம். Dress மாத்திக்கலாம்னு கூப்பிடுறாரு. ஒருவேளை இவர் ஃபேண்ட் ஷர்ட் கொடுத்து நம்மள போட சொல்லிடுவாரோ? ஏய் என்னடி யோசிக்கிற? இல்லங்க, உங்க கூட வந்தா Dress எப்படி மாத்த முடியும்? அதெல்லாம் மாத்திடலாம், வா சொல்றேன். இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். உங்க அக்கா வேற இப்பதான் கோமா கத்திட்டு போனாங்க. நான் உள்ள வந்தா அவ்வளவுதான். திரும்பவும் பிரச்சனை தான் வரும். அக்காக்கு தெரியாம நான் கூட்டிட்டு போறேன், வா. ஏங்க, நான் Dress எல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல. ஏய் பேசாம வாடி. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோ, எங்களை பத்திலாம் யோசிக்காத. நாங்க நினைச்சா இப்பவே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடுவோம். அது எப்படி? ஏய், உங்களை தாண்டி எப்படின்னு கேட்டேன். வெயிட் அண்ட் see. இப்ப பாரு. ஏய் நானும் இங்கதான் நிக்கிறேன். பயப்படாதீங்க சூர்யா. ஏய், என்னடி இதெல்லாம்? உள்ள ஆல்ரெடி ட்ரெஸ் போட்டுருந்தீங்களா? எப்படி? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஜோ, ஒருவேளை இந்த காஸ்டியூம் போட்டு ரோட்ல நடந்து வரும்போது நாய்க்கு இது துரத்தி இருந்துச்சுன்னு வை, 3 பேரோட நிலைமையை நினைச்சு பாரு. அதான் இப்படி ஒரு பிளானோட வந்தோம். அடி பாவிகளா, ஒருவேளை உண்மையாவே நாய் துரத்தி இருந்துச்சுன்னா என்னோட நிலைமை? ஷேம் பப்பி ஷேம். முன்னாடியே இந்த ஐடியாலாம் சொல்றதில்ல. நானும் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன்ல. அதான் ஆள் கூப்பிடறால, என்னோட போய் பாத்துட்டு வா. அக்கா மேல போயிருக்கா, அவ கீழே வரதுக்குள்ள ரூம்குள்ள போயாகணும். கொஞ்சம் ஃபாஸ்டா வா. மாப்பிள்ளை கம்பிட்டு வெறி. சூர்யா மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பாரு, அவளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. வாழ்ந்துட்டு போட்டு விடு. நமக்குன்னு விஜய் அஜித்னு யாராவது வருவாங்க. எப்படி விஜய் அஜித் உங்க முகர கட்டிக்கு. ஜோ கிட்ட பேர் Dress எதுவுமே இல்ல. அவர் வேற அவசரமா உள்ள கூட்டிட்டு போறாரு. என்ன நடக்கும்? ஐயோ, வாய மூடி, எனக்கே வெக்கமா வருது. ஏங்க, நான் வீட்டுக்கு போய் Dress சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல கபோர்ட்ல ஒரு சுடிதார் இருக்கும், எடுத்து போட்டுக்கோ. இப்ப எதுக்கு என்ன இப்படி பாக்குற? உங்க அக்கா சாரி கட்ட மாட்டாங்க இல்லையா பாப்பா? பெரிய பெரிய சுடிதார்லாம் போட முடியாது. அப்போ இந்த சுடிதார் யாருக்காக வாங்குனீங்க? என்னோட எக்ஸ் லவருக்காக வாங்கி வச்சிருந்தேன். அவதான் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாளே, அதான் உனக்கு கொடுக்குறேன். என்னது, எக்ஸ் லவரா? ஆமா, ஏன் உனக்கு தெரியாதா? இந்நேரம் என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். உங்களை பத்தி நான் எல்லாமே விசாரிச்சேன். ஆனா உங்களுக்கு லவ்ல இருக்கிறதா யாருமே சொல்லலையே. இப்போ என்னடானா எக்ஸ் லவர் இருக்குன்னு சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, எக்ஸ் லவருக்காக வாங்கி வச்சீங்களா இல்ல இப்போ யாராவது உங்க லைஃப்ல இருக்காங்களா? ஏய் நீ பாட்டுக்கு சந்தேகப்படாத, அது உனக்காக வாங்கி வச்சதுதான். எனக்காகவா? 2 நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் போனேன். அதை பார்த்ததும் உனக்கு அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வாங்கிட்டு வந்தது எனக்கு எப்படி கரெக்டா இருக்கும்? என்னோட சைஸ் உங்களுக்கு தெரியாதே. அது போட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. சொல்றேன், இருங்க. கபோர்ட்ல லெஃப்ட் சைடு இருக்கும், எடுத்து போட்டுக்கோ. நான் வெளியே வெயிட் பண்றேன். இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எப்படி இருக்க முடியும்? ஹலோ, உள்ள வாங்க. எப்படி, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. Dress மட்டும் தானா? நீயும் ரொம்ப அழகா இருக்க. எப்படி சைஸ்லாம் கரெக்டா இருக்கா? அதே டவுட் தான் எனக்கும். சைஸ் எப்படி இவ்ளோ கரெக்ட்டா இருக்கு? அதெல்லாம் அப்படிதாண்டி.
என்ன ஒரு 10-20 தடவை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பர்ஃபெக்டா எடுத்திருக்கீங்கன்னா கண்ணுலயே அளவு எடுத்திருக்கீங்க. சரியான ஆள்தாயா நீ. நான் தான் உன்னை தப்பா எடை போட்டுட்டேன். ஃப்ராடு. சாரி, இப்ப என்ன பண்றீங்க? அதான் தெரியல, மேடமே ரசிச்சிட்டு இருக்கேன். அங்கேயே நின்று ரசிச்சா எப்படி? பக்கத்துல வாங்க. அப்படியே நின்னா எப்படி? வேற என்ன பண்ணணும்? உங்க கையை சப்போர்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஷோல்டர் சும்மா தான் இருக்கு. உங்களுக்கு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உங்க எதுவும் இல்ல. நீங்க கொஞ்சம் திரும்புங்க. ஜோ, இந்த Dress எனக்கு சூப்பரா இருக்கு. நீதான் எதுவுமே கையில எடுத்துட்டு வரலையே. இது எப்படி வந்துச்சு? அவர் எனக்காக வாங்கி வச்சிருக்காருடி. அத கொடுக்கறதுக்கு தான் உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. ஆமா, அவரு Dress கொடுக்கதா செஞ்சாரா இல்ல அவரே போட்டு விட்டாரா? ஏய், சீ போங்கடி. நீங்க வேற. ஏய், அப்ப நாங்க நினைக்கிறதா கன்ஃபார்ம். அப்படி கூட வச்சுக்கோங்க.